ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உணவே மருந்து சுவைதான் விருந்து. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான எம்மியான ஒன் பாட் நெய்ச்சோர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா ஒன் பாட்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நிஜமாலுமே ஒரே பாட்டில் ஒரு சூப்பரான நெய்ச்சோர் ரெசிபி செய்யலான்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு செய்யக்கூட ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறமா அதில் 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நான் எதுக்கு அளவு சொல்கிறேன்னா, ஒரு படி, அதாவது 3 கிலோ அளவுக்கு. நீங்கள் உங்களுடைய அரிசி எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒன் பாட்டில் சேர்க்க போகிற மொத்த ரெசிபியுமே இதுதான். கொஞ்சமாக நறுக்குன பூண்டு, 2 மூணுலேருந்து 3 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மெயினான ரெசிபி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 2 தக்காளி மட்டும் போடுங்க. அதுக்கு மேலே போடாதீங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கும் புதினாவும் எடுத்துக்கோங்க. இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த ப்ரொசீஜரும் வதக்க போகிறது கிடையாது. அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துட்டு வதக்க போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? நானுமே இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சு, ஆனால் நிஜமாலுமே அவங்க செஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இப்போ அரிசி பார்த்துக்கலாம். புழுங்கல் அரிசியாக இருந்துச்சுன்னா 1க்கு 2 அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி. பச்சை அரிசியாக இருந்துச்சுன்னா 1க்கு 1.5 அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி 3 கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி டபுளாக தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் பாதி அளவு மட்டும் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட்டு தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, தேவைப்படாட்டி அது கூட சேர்க்க வேணாம். நார்மலாகவே நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 3 கிலோவுக்கு ஒரு பொடி உப்பு போட்டிருக்கேன். அதை நான் தண்ணியிலே கலக்கி எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் மசாலாலையும் போட்டுக்கலாம், தண்ணியிலையும் கலக்கி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நல்லா கிரேவி ஓரளவுக்கு தக்காளி எல்லாமே மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம். தயிருமே சாப்பாடுக்கு டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் கொடுக்கறதுக்காக தான் சேர்க்குறோம். அதனால் கண்டிப்பாக சேருங்க, நல்லா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான போர்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, தண்ணி ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. நம்ம பிரியாணிலாம் செய்கிறப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தானே அரிசி போடுவோம். ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் தண்ணி கொதிக்காமல் இந்த மாதிரி நுரக்கட்டி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அரிசி போட்டுடணும். இந்த நுரக்கட்டின இதுதான் நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கிறதுனால செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மூடினதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோன்னு சொன்னால் அரிசியும் இந்த கிரேவியோட நெய்யெல்லாம் எப்படி மேலே மிதந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து பார்த்தோன்னா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நீங்கள் அடுப்பை மீடியமாகவே வைங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு லெமனை புழிஞ்சு அதில் சேர்த்துக்கோங்க. அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா லெமன் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம். இவ்வளோ நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஆகிடுச்சு. நம்ம எப்போ தம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுதான் ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு இப்படி செஞ்சு பார்த்தோன்னா தண்ணி மட்டும் லைட்டாக மேலே வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் எந்த சாப்பாட்டுக்குமே தம் போடுறதுக்கு. இந்த டிப்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தோசை கல் நம்ம அடியில் வச்சுட்டு அது மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தை மூடிட்டு அது மேலே தம் வச்சிடலாம். உங்களுக்கு அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கு மேலே ஒரு டவல் கூட போட்டுட்டு ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. அது மேலே தோசை கல் வச்சுட்டு நம்ம அது மேலே நம்ம சமைச்ச பாத்திரத்தை வச்சிடலாம். நான் சும்மா நம்ம எக்ஸ்ட்ரா இதுக்காக நான் வெயிட் வைக்கிறேன் மேலே. இதெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக மூடி வச்சிட்டாலே சூப்பராக ரெடி ஆயிரும். கரெக்டாக எண்ணி 10 நிமிஷம் தான், இல்லைனா 5 நிமிஷம் தாங்க அதிகபட்சமாக. பச்சை அரிசியாக இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் தான், புழுங்கல் அரிசியாக இருந்தால் 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தோன்னா ஒட்டாமல் பொல்லன்னு சூப்பரான நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கெஸ்ட்டு வரப்போ கூட சட்டுன்னு செஞ்சிடறேன் இல்லையா, அதனால தான் இந்த ரெசிபி அவங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் இதுக்கான சைடிஷ் ரெசிபி நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். என்ன சைடிஷ் நல்லாயிருக்கும், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.